தனியாக மாத்திரம் வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தோன்னா இப்படி தான் நம்ம மாத்திரம் தான் ஒரு தேயிலை எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும். அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தேன்னா ஒரு நாத்தனார், ஒரு மைனி, அக்கா மைனி, பெரியம்மா, அப்படி இப்படின்னு ஒரு பொம்பளைங்களாம் எல்லோரும் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரித்து விட்டு பண்ணிட்டு போயிடலாம். என் ஃபேமிலியில் நான் அப்படி தான் மொத்தமாக இருந்தவா. பட் ஆனால் இங்கே வந்து என் வாழ்க்கையே ஒத்தையில் கிடந்து எல்லாத்தையும் பாருன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் மம்மி மாத்திரம் என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. நான் என்ன தான் வேலை செஞ்சு ப்ரூஃப் பண்ணாலும் நீ ஒன்றுமே பார்க்கல அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் என்னை புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ வேலை செஞ்சவளா என்ன சும்மாவா? வேலையே செய்யலைன்னு சொல்லி நம்மளை வெறுப்படிக்கிறேன். எது பண்ணி சொல்லணும்? சொல்லாமல் இருந்துட்டு போங்க. எவ்வளோ துணி, ஒரு வாரமாக துணியும் துவச்சி வீடையும் கழுவி இதே வேலையாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ரெஸ்ட்டே கிடையாது.